நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் அணியெல்லாம் மேலே உக்காந்து இருக்கிறாங்க. நம்மளுடைய மாவட்ட தலைவருங்க தரையில் சப்பளங்கோல் போட்டு உக்காந்து இருக்கிறாங்கன்னா அது வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமே, வியாழக்கிழமை வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. நான் எப்பயுமே ஒரு கூட்டம் போடணும் வரணும் அப்படின்னாலாம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லவே மாட்டேன். 5 நாள் 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவேன். அப்போ தான் நம்மளுடைய பலம் என்னான்றது தெரியுன்றதுக்கோசம் சொல்லுவேன். மதிப்புக்கும் மரியாதைக்குரிய திருப்பூர் மாவட்ட தலைவர்கள் திரு எஸ் பாலமுருகன் திருப்பூர் மத்திய மாவட்ட தலைவர் அவர்களே, வி எஸ் கார்த்திகேயன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தலைவர் அவர்களே, ஜி கே சங்கர் திருப்பூர் தெற்கு மாவட்ட தலைவர் அவர்களே, பி யுவராஜ் என்ற மகேஷ் திருப்பூர் கிழக்கு மாவட்ட தலைவர் அவர்களே, மத்திய மாவட்ட அணித்தலைவர்கள் ஆறுமுகம் மத்திய மாவட்ட தொழிற்சங்க தலைவர் அவர்களே, சுகுமார் திருப்பூர் மத்திய மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களே, வெள்ளச்சாமி திருப்பூர் மத்திய மாவட்ட தொண்டரணி தலைவர்களே, கே எம் கணேஷ் திருப்பூர் மத்திய மாவட்ட மாணவர் அணி தலைவர் அவர்களே, ஆதர்ஸ் திருப்பூர் மத்திய மாவட்ட தகவல் தொழில்நுட்ப அணி தலைவர் அவர்களே, வடக்கு மாவட்ட அணித்தலைவர்கள் ஷாபி திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களே, குதப்தீன் திருப்பூர் வடக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் அவர்களே, கனகராஜ் திருப்பூர் வடக்கு மாவட்ட விவசாய அணி தலைவர் அவர்களே, ஆமீன் திருப்பூர் வடக்கு மாவட்ட மாணவர் அணி தலைவர்களே, தெற்கு மாவட்ட அணித்தலைவர்கள் தெற்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் திருமலை அவர்களே, ரஞ்சன் அவர்களே, கிழக்கு மாவட்ட அணித்தலைவர்கள் ஷேக் பரீத் கிழக்கு மாவட்ட இளைஞரணி தலைவர் அவர்களே, சபரிநாதன் கிழக்கு மாவட்ட தொண்டரணி தலைவர் அவர்களே, திருப்பூர் கிழக்கு மாவட்ட நகர ஒன்றிய நிர்வாகிகள் ஷார்லி விக்டர் தாராபுரம் நகர தலைவர் அவர்களே, ஸ்ரீகாந்த் தாராபுரம் தொழிற்சங்க நகர தலைவர் அவர்களே, ஹரிகரன் தாராபுரம் நகர இணையதள அணி தலைவர் அவர்களே, எழில் பிரபாகரன் தாராபுரம் மகளிர் அணி தலைவர் அவர்களே, சகோதரி செல்வி ரமேஷ் தாராபுரம் மகளிர் அணி பொறுப்பாளர், கவுண்டாச்சிபுதூர் ஊராட்சி மன்ற தலைவர் ஒன்றிய தலைவர் தாராபுரம் அவர்களே, கதிரேசன் தாராபுரம் நகர இளைஞரணி தலைவர் அவர்களே, பார்த்திபன் தாராபுரம் ஒன்றிய இளைஞரணி தலைவர் அவர்களே, ராம்குமார் தாராபுரம் ஒன்றிய பகுதி இளைஞரணி தலைவர் அவர்களே, பிரபு தாராபுரம் நகர தொண்டரணி தலைவர் அவர்களே, பவுன்ராஜ் தாராபுரம் ஒன்றிய தொண்டரணி தலைவர் அவர்களே, ஆதவன் மடத்துக்குளம் நகர தொண்டரணி தலைவர் அவர்களே, லிங்கேஷ் மடத்துக்குளம் ஒன்றிய தொண்டரணி தலைவர் அவர்களே, அருள்ஜோதி மடத்துக்குளம் நகர தலைவர் அவர்களே மற்றும் அவினாசி நகர ஒன்றிய பகுதி தலைவர்கள் அவர்களே, காங்கேயம் நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே, உடுமலை நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே, திருப்பூர் மத்திய மாவட்ட நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே, பல்லடம் நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே, தாராபுரம் நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே, மடத்துக்குளம் நகர ஒன்றிய பகுதி தலைவர் அவர்களே மற்றும் அனைத்து நிர்வாகிகளே, திருப்பூர் வடக்கு மாவட்ட இளைஞரணி அவினாசி நகர இளைஞரணி தலைவர் ஏகேடி அசோக் அவர்களே, ஒன்றியம் சாரதி அவர்களே, அமீன் மாணவர் அணி அவர்களே, மோகனசுந்தரம் நகர் தலைவர் அவர்களே, காங்கேயம் தமிழ் நகரம் அவர்களே, ரகுபதி வெள்ளையங்கோயில் அவர்களே மற்றும்
தளபதி நெஞ்சில் கொடியிருக்கும். தோழர்களே, தொண்டர்களே, உங்கள் அனைவருக்கும் தளபதி சார்பாக என்னுடைய முதற்கண் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இங்கே மகளிர் அணி தலைவிகள் உறுப்பினர்கள்லாம் மேடையில் அமர்ந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் இந்த நேரத்தில் நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். இங்கே ஒரு பெரிய ஒரு சந்தோஷம் என்ன என்று சொன்னால், நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் எது சொன்னாலும் சரி அதை செய்யக்கூடிய தலைவர்களும் சரி, அணித்தலைவர்களும் சரி, நகரமாக இருந்தாலும் சரி, ஒன்றியமாக இருந்தாலும் சரி, கிளை மன்ற உறுப்பினராக இருந்தாலும் சரி, நம்ம என்ன தலைமை சொல்லுகிறதோ, தளபதி சொல்கிறாரோ அதை கேட்குற ஒரு அன்பான கூட்டம்தான் இந்த தமிழக வெற்றி கழகத்தினுடைய கூட்டம். நீங்கள் பார்த்தீங்கன்னா மகளிர் அணியெல்லாம் மேலே உக்காந்துருக்கிறாங்க. நம்மளுடைய மாவட்ட தலைவருங்க தரையில் சப்பளங்கோல் போட்டு உக்காந்து இருக்கிறாங்கன்னா அது தமிழக வெற்றி கழகத்தில் மட்டும்தான் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். உண்மையாகவே எனக்கு சந்தோஷம். ஏன்னா இந்த அளவுக்கு நான் எல்லாரும் சேர்ந்து இந்த மண்டபத்தை பார்த்தோம். எல்லா இடத்துலையும் கொடி கம்பம் நட்டோம், பேப்பரில் அட்வர்டைஸ்மெண்ட்டு கொடுத்தோம், எல்லாம் பண்ணோம், எல்லாம் செஞ்சோம், உழைச்சோம். ஆனால் நீங்கள் என்னடானா நீங்கள் பாட்டு மகளிர் அணியை உட்கார வச்சுட்டீங்க, எங்களையெல்லாம் நிற்க வச்சுட்டீங்க, உட்கார வச்சுட்டீங்கன்னு ஒரே ஒரு மாவட்ட தலைவரோ அணித்தலைவரோ நீங்களும் யாரும் கேட்கவில்லை என்று சொன்னால், தளபதி மேல் வைத்திருக்கிற பாசத்தின் காரணமாக, அன்பின் காரணமாக இதையெல்லாம் நீங்கள் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வருங்காலங்களில் அல்ல, நாம் தலைவர் கட்சி ஆரம்பித்த உடனேயே மகளிருக்கு, சிறுபான்மையோருக்கு முக்கியத்துவம் கொடுத்து முதல்ல 5 பேரை அறிவிக்கும் போதே ஒரு மகளிரை அறிவித்த முதல் கட்சி நம்ம தமிழக வெற்றி கழகம் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். அதற்கு அடுத்தபடியாக தளபதி முதல் அறிவிப்பு மாநில செயலாளர் உறுப்பினர் சேர்க்கைக்கும் ஒரு சகோதரியை தான் அவர்கள் நியமித்தார்கள் என்பதையும் இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆகவே நாம் மகளிருக்கு, தாய்மார்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். அந்த தாய் அவங்க இல்லை அப்படின்னா நம்ம இல்லை. அதனால் அவங்களுக்கு எப்பயும் நம்ம முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இங்கே இருக்கிற ஒரு 2-3 சகோதரியெல்லாம் பேசுனாங்க. உங்களை நம்பி தாங்க நாங்கள் கூட்டத்துக்கெல்லாம் வரோம். உண்மையாகவே இந்த தமிழக வெற்றி கழகத்துக்கு வரும்போது எங்களுக்கு எந்த ஒரு பயம் இல்லை. தைரியமாக எங்கள் கணவர்கள்லாம் நீ போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லி எங்களை அனுப்பி வைக்கிறாங்க அப்படின்லாம் சொன்னாங்க. அந்த நம்பிக்கைக்கு நாங்கள் கடைசி காலம் வரைக்கும் எங்களை தளபதி அப்படி தான் வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நாங்கள் உங்களுக்கு எப்போதும் உறுதுணையாக, சகோதரிகளாக நாங்கள் இருப்போம் என்பதை இந்த நேரத்தில் நான் தாழ்மையுடன் தெரிவித்துக் கொள்கிறேன். அதேபோல் நீங்களும் உங்களுடைய பக்கத்து வீட்டில் இருக்கிறவங்க, அந்த தெருவில் இருக்கிறவங்க எல்லாருக்கிட்டேயும் நீங்கள் நம்மளுடைய தமிழக வெற்றி கழகத்துடைய நாம் என்னென்னலாம் செய்கிறோம் என்பதை நீங்கள் அவர்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும் என்றும் இந்த நேரத்தில் நான் உங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். அதுக்கப்புறம் கார்த்தி அண்ணனும் எல்லாருமே பார்த்தீங்க அப்படின்னா பாலெல்லாம் வெள்ளிக்கிழமை வச்சுக்கலாமே, வியாழக்கிழமை வச்சுக்கலாமே அப்படின்னாங்க. நான் எப்பயுமே ஒரு கூட்டம் போடணும் வரணும் அப்படின்னாலாம் நான் 2 மாதத்துக்கு முன்னாடியோ 3 மாதத்துக்கு முன்னாடியோ 10 நாளைக்கு முன்னாடியெல்லாம் சொல்லவே மாட்டேன். 5 நாள் 4 நாள் 3 நாளைக்கு முன்னாடி தான் சொல்லுவேன். ஏன் அப்படி சொல்லுவேன் அப்படின்னா, அப்போ தான் நம்மளுடைய பலம் என்னான்றது தெரியுன்றதுக்கோசம் சொல்லுவேன். ஆனால் நம்ம ஆளுங்கக்கிட்ட நீ அரை மணி நேரத்தில் தளபதியோடைய பலம் என்னான்றது நான் அரை மணி நேரத்தில் சொன்னாலும் சரி, 1000 பேர் 2000 பேர் கூடுறாங்கன்னா அது நம்ம தளபதிக்காக மட்டும்தான் என்பது இந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன். எங்கே பார்த்தாலும் பயங்கரமான வரவேற்பு. பார்த்திங்கன்னா பேப்பரில் சிறப்பு மலர் இப்படியெல்லாம் கொடுத்துருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த ஆனந்தக்காக அல்ல, இது முழுக்க தளபதிக்காகத்தான் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். பாலு உண்மையாகவே சொல்லப்போனால் அந்த இதை கேட்டுக்கினே இருப்பாருங்க, தலைவர் எப்போ அரசியலுக்கு வர்றாரு.
தலைவர் எப்போ அரசியலுக்கு வராருன்னு. 5 நாளைக்கு ஒரு தடவை ஒரு ஃபோன் அடித்தா, அண்ணன் எப்போ நான் அரசியலில் ஆரம்பிப்பீங்க, எப்போ நான் அரசியலுக்கு வருவீங்கன்னு சொல்லிக்கினே இருப்பார். அது உண்மை தான். நான் எப்போ பார்த்தாலும் பாலை சொல்லுவேன். தளபதி கிட்ட நம்மளை கேட்டுன்னு இருக்கிற ஒரே ஆள் நம்ம பாலு தான் சார் அப்படின்னு நான் சொல்லியிருக்கிறேன். அதே மாதிரி உங்கள் இவர் இருக்கிறாரு, கார்த்தி அண்ணன் இருக்கிறாரு. அவர் பார்த்தீங்க அப்படின்னா ஸ்ட்ரெயிட்டாக இருப்பார், நூல் பிடிச்ச மாதிரி இருப்பார். இப்படி தாங்க இருக்கணும், இப்படி தாங்க போகணும், இப்படிலாம் பண்ணக்கூடாதுங்க, இப்படிலாம் போகக்கூடாது. நான் முறையாக இப்படி கையெழுத்து வாங்கியிருக்கிறேன், முறையாக நான் உறுப்பினர் சேர்ப்பேன்னுவார். என்னடா இது இந்த மனுஷன் முறையான்னு எப்படியாவது நமக்கு சேர்த்தா போதுன்ற, நான் இப்படி தான் இருப்பேன் அப்படி தான் இருப்பேன்ற, ஏன்னா இப்படி இருக்கிறேன்னு. இல்லைங்க இப்படி தாங்க செய்யணுன்னு. சரி நீங்கள் செய்யணுன்றீங்களா, அதான் நல்ல முறையாக இருக்குது, நான் எல்லாருக்கிட்டையும் அதையே நான் எல்லா மாவட்டத்துலேயும் கொடுக்குறேன்னு சொல்லிவிட்டு அவரோட இதையும் நான் கேட்டு வாங்கிப்பேன். சங்கர் பார்த்தீங்க அப்படின்னா அடிக்கடிக்கு சங்கர் இப்பயே தளபதி கிட்ட அனுமதி பெற்று இப்பயே நம்ம சட்டமன்ற உறுப்பினர் இவங்க தான் சொல்லிடலாமா? வியாழக்கிழமை வெள்ளிக்கிழமை சனிக்கிழமைன்னு எல்லாருக்கும் ஒரு தயக்கம் இருந்தது, அவங்களுக்கு ஒரு தயக்கம். ஆனால் எனக்கு வரைக்கும் முழு நம்பிக்கையாக இருந்தது. அந்த நம்பிக்கை தான் தளபதியுடைய கூட்டம், தளபதியுடைய குடும்பம் நீங்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இவர் கார்த்தி அண்ணன் கார்த்தி அவர் சொன்னார், தேர்தலில் நிற்கணுன்னா காசு வேணும், அது வேணும், அதெல்லாம் சரி பண்ணி நம்ம பண்ணிக்கணுமே அப்படின்லாம் நீட்டுன்னு சொன்னார். எங்களுக்கு காசும் வேணாம், எதுவும் வேணாங்க, இங்கே இருக்கிற கூட்டம் மட்டும் போதும். இந்த கூட்டம் இருந்தாலே நமக்கு போதும். இது ஒரு அன்பான கூட்டம். நம்மளுடைய மாவட்ட தலைவர்களில் ஒன்றியம், நகரம், கிளை, இப்போ பாராளுமன்ற தேர்தல் வந்ததுங்க. எல்லாரும் நான் 5 லட்சம் கொடுக்குறேன், 2 லட்சம் கொடுக்குறேன், 10 லட்சம் கொடுக்குறேன், எனக்கு நீ தேர்தலில் வேலை செய்யலாம் சொன்னாங்க. நம்ம ஆளுங்க ஒரே ஒரு ஆளு கூட காசுக்கு ஆசைப்படாமல் எனக்கு என் தலைவன் தளபதி தான் ஓணுன்னு சொல்லி நின்ன ஒரு குடும்பம் தான் நம்மளுடைய தளபதியோடைய குடும்பம் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவிச்சுக்கிறேன். இந்த காலத்தில் 100 ரூபா 50 ரூபாய்க்கு கூட கஷ்டப்படுறோம். எவ்வளோ கஷ்டன்றது உங்களுக்கு தெரியும். ஆனால் ஒரு சாதாரண குடிசை வீட்டில் கூட போய் நம்மளுடைய நிர்வாகிங்க வீட்டில் போயிட்டு மற்றவங்க போய், அம்மா உன் பிள்ளைகிட்ட சொன்னால் கேட்க மாட்டுதுமா, நான் 2 லட்ச ரூபா பணத்தை வச்சுட்டு போகிறேம்மா, உன் பிள்ளை எதுவும் செய்ய வேணாமா, எங்கள் கூட சும்மா அப்படி ஓட்டு கேட்க வந்தாருன்னா தளபதியுடைய ரசிகர்லாம் ஓட்டு போட்டுருவாங்கம்மா, சும்மா கூட வர சொல்கிறதுக்கு தாம்மா கேட்குறேன், வேறு எதுவும் பேச வேணாமா, நான் 2 லட்ச ரூபா பணத்தை கொடுத்துட்டு போகிறேம்மான்னதுக்கு, அப்பா நீ இன்றைக்கி பணத்தை 2 லட்ச ரூபா கொடுத்துட்டு போயிடுவேன், காலங்காலமாக எங்களுடைய குடும்பம் தளபதியோடு நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம், அவர் எங்களுக்கோசம் வாழ்ந்து கொண்டிருக்கிறாரு, நாங்கள் அவருக்கோசம் வாழறோம், உன் பணமும் வேணாம் எதுவும் வேணாம், என் பிள்ளைக்கு தெரிஞ்சுதே அதை நீ டேபிளில் வச்சேன்னு தெரிஞ்சாலே என்னை என்ன மாதிரி திட்டுவான்னு எனக்கே தெரியாது, தயவு செய்து எனக்கு நான் கூழோ கஞ்சியோ குடிச்சிக்கிறோம், எங்களுக்கு இந்த பணம் வேணாம், எங்களுக்கு எங்கள் தளபதி இருந்தால் மட்டும் போதுன்னு சொல்கிற ஒரு குடும்பம் தான் நம்மளுடைய தளபதி குடும்பம். அதுதான் நம்மளுடைய தோழர்கள், நம்மளுடைய நிர்வாகிகள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தளபதி 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 இதுதான் நம்மளுடைய மந்திரம்.